ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக நியூஸ் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் ரொம்ப முக்கியமான நியூஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 21ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 8ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. செவ்வாய்க்கிழமைங்கிறது ரொம்ப ஆன்மீகத்தில் முக்கியமான நாளாக சொல்லப்படுது. ஸோ அதுவும் நாளைய தையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை. நாளைய தை செவ்வாய்க்கிழமை இதை தானமாக கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அதிசய மாற்றமானது நிகழும். அதே போல் நாளைய தை செவ்வாய்க்கிழமையில் இதை மட்டும் செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வது தடுக்கப்படும். அதனால் நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன தானமாக கொடுக்கணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தை மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம். தை மாதம் சக்தி நிறைந்த மாதம் என்று சொல்லலாம். இந்த தை மாதம் தமிழ் மாதத்தில் 10வதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதம் பவர்ஃபுல்லான மாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சூரியன் தான். சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி வருவார். அதனால் இந்த தை மாதம் ரொம்ப பவர்ஃபுல் மாதமாக கருதப்படுது. தையில் வரக்கூடிய ஏகாதேசி, தையில் வரக்கூடிய மிக முக்கியமான சஷ்டி, தையில் வரக்கூடிய அமாவாசை, தையில் வரக்கூடிய பௌர்ணமி, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான சிறப்பான நாட்களாக சொல்லப்படுது. அதனால் தையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது. ஸோ தையில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் நாளை நாள் சில குறிப்பிட்ட சில விஷயங்கள் செய்வதில் கவனமாக இருக்கணும். அதில் மெயினாக தானம் கொடுக்கறது, இதை கொடுத்தா நல்லது என்று சொல்லப்படுது. தானங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தந்த நாளில் இது கொடுத்தா நல்லது அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கேற்ப நாம் கொடுத்தாவே நமக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கிடைக்கும். அதனால் அவங்க சொன்னதுக்கேற்ப நாம் கொடுக்கணுங்கிறதுனால தான் தையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்ன தானம் கொடுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை மட்டும் நாளை நாள் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசய மாற்றங்களானது நிகழும். அந்த அதிசய மாற்றங்கள் என்ன, அது நிகழ்வது எப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க நாளை நாள் பண்ண வேண்டிய அந்த விஷயங்களை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைங்கிறது மங்களகரமானது, அதை விட சிறப்புக்குரியது. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய்க்கு மங்களன், பூமிகாரகன், இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. பெயர்லேயே மங்களம் இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமை நாள் தொடங்கக்கூடிய செயல் சுபமாக நிறைவேறும். அதனால் இந்த நாளை புனிதமான நாள் என்று கூட சொல்லலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமை ஒரு பொருளை தானமாக கொடுத்தாலே செல்வ வளம் பெருகும். இதனால் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். இது ஆன்மீகத்திலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் செவ்வாய்க்கிழமை சில பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. அப்படி கொடுத்தாலும் அதனால் நஷ்டம் ஏற்படும்னு சொல்லப்படுது. தானம் கொடுக்கறதுல கூட இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. தானம் கொடுக்கறதுல ஒரு சில பொருள் அந்த நாளுக்கு தானம் கொடுத்தா நன்மையாக இருக்கும். ஒரு சில பொருள் அந்த நாள் தானம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதனாலேயே நமக்கு செல்வமானது பாதிக்கும். அதனால் கொடுக்கக்கூடிய பொருளில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது தான் நமக்கு பிரச்சனை இருக்காது. கடனில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் இப்போ நாம் பலரும் விரும்புகிறோம். அதே போல் பதவியும் பட்டமும் கிடைக்க வேண்டும், சொந்த வீடு கட்டி வாழ வேண்டும், இப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். இந்த எண்ணங்களுக்கேற்ப நமக்கு எல்லாமே நல்ல பலனாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இந்த பரிகாரங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் என்று சொல்லப்படுது.
இவரை வணங்கி துவங்கக்கூடிய செயல்கள் வந்து வெற்றியடையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் நாளை நாள் எது செய்கிறதாக இருந்தாலும் முருகா உன்னை நம்பிதான் செய்கிற அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லி செய்யுங்க. அப்புறம் செவ்வாயும் முருகப்பெருமானையும் பூமாதேவியும் வழிபட்டு செவ்வாயில் மங்கள பொருட்கள் நாளை நாள் வாங்கினால் பன்மடங்கு உங்களுக்கு செல்வமானது பெருகும். அதோடு எல்லா சிறப்புகளும் உங்களை தேடி தானாக வரும். கடன் வாங்கியவர்கள் கூட கடனை திருப்பி தரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை ஏற்படும். ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை ₹1 வந்து நீங்கள் கடனாக திருப்பி தந்து பாருங்களேன், வெகு சீக்கிரமே கடன் அடையும். மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படாது. வீடு கட்டுவதற்கு கூட செவ்வாயான நாளை நாள் பூமி பூஜை செய்வது நல்லது. அதே போல் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய விஷயம் செய்யலாம். அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கசுரன் என்ற அரக்கன் சிவனை நோக்கி தவமிருந்து வரம் பெற்றான். அதாவது தனது இரத்தம் தரையில் விழும்போது அதிலிருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் என்பதுடைய வரத்தை பெற்றான். அதை பெற்ற வரத்தை வந்து அவன் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த வரத்தை சிவனும் கொடுத்துட்டாரு. அந்த வரம் பெற்ற அரக்கன் சும்மா இருப்பானா, எல்லாரையுமே கொடுமைப்படுத்தினான். ஒரு மனிதன் சிவனையே எதிர்த்து போரிட்டான். பல ஆண்டுகள் நடந்த பொருளை சிவனுடைய உடல் பகுதியிலிருந்து விழுந்த வேர்வை சொட்டுக்கள் மூலம் பூமி பிளந்தது, செவ்வாய் உருவானது. இந்த மாதிரி தான் செவ்வாய் வந்து உருவானதாக புராணம் சொல்லப்படுது. அந்த அசுரன் வந்து இரத்த துளிகளை உள்வாங்கி கொண்டதால் செவ்வாய் சிவப்பாக மாறியது. செவ்வாய் பகவான் பூமாதேவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் மகனாக அவதரித்தார் என்பது புராணங்களில் சொல்லப்படுது. இதனாலேயே செவ்வாய் வந்து மங்களகாரகன், குஜன் என்ற பெயரும் வந்து சொல்லப்படுது. கூ என்றால் பூமி, ஜன் என்றால் பிறந்தார். அதனால் இவருக்கு இந்த பெயரானது சொல்லப்படுது. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் மங்களகரமான செயல்கள் மட்டுமே செய்ய வேண்டும். இந்தியாவில் பல பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை புனித நாளாக கருதப்படுது. ஏனெனில் செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் மற்றும் லக்ஷ்மிக்கு உரிய நாளாக சொல்லப்படுது. எனவே நாளைய இந்த சிறப்பான தினத்தை நீங்கள் உங்களோட நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நாளை நாள் முடி வெட்டுறது, நகை வெட்டுறது இந்த மாதிரியெல்லாம் வெட்டக்கூடாது. அப்படி முடி நகை வெட்டினால் அதிர்ஷ்டம் போய் துர்துஷ்டம் குடியேறும். அப்படி மீறி முடி வெட்டி சேவிங் செய்தால் வாழ்நாளில் 8 மாதங்கள் உங்களுக்கு குறையும். இந்த 8 மாதங்கள் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் நாளை நாள் இந்த தவறை செய்யாதீங்க. அப்புறம் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், இரத்தத்தில் இருந்து முடி வளர்கிறது. செவ்வாய்க்கிழமையில் முடியை வெட்டினால் இரத்தம் தொடர்பான நோய்கள் ஏற்படும். அதே நேரம் சனியின் தாக்கம் குறைந்து செவ்வாயுடைய தாக்கம் அதிகரித்து பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் மறந்தும் கூட இந்த சில தவறுகளை செய்து விடாதீங்க என்பதை உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்புறம் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வரக்கூடிய நாளாக கருதப்படுது. பொதுவாக நாளைய செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்கிறதோ ஒட்டடை அடிக்கவோ கூடாது. ஆக்சுவலி விளக்கு துடைக்கிறதோ விளக்கவே வந்து நாம் விளக்கக்கூடாது. அப்படி செய்தால் லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு சென்று விடுவார். நாளை நாளில் பணத்தை தானமாக கொடுக்கக்கூடாது. நாளை தினம் உப்பு, தயிர் கூட தானமாக தரக்கூடாது. அப்படி கொடுத்தால் மகாலட்சுமி நம்மளை விட்டு சென்று விடுவாங்க. இதனால் நாளை நாள் செய்யக்கூடாத விஷயம் செய்யாமல் இருங்க. ஆனால் நாளை செவ்வாய்க்கிழமை தானம் கொடுக்கணும்னு சொன்னல, அது என்ன தானம்னா துவரம் பருப்பு தானம். செவ்வாய்க்கிழமை நாளை நாள் துவரம் பருப்பை தானம் கொடுத்தா கடன் பிரச்சனை நீங்கி செல்வ செழிப்போடு வாழ முடியும். குறைந்தபட்சம் 9 பேருக்காவது நாளை நாள் துவரம் பருப்பு தானமாக கொடுக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை நாளை நாள் தாமிரம், குங்குமம், செம்பருத்தி, தேன், மிளகாய் இந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்வது நல்லது. அதோடு சிவப்பு நிற பழங்கள் மற்றும் சிவப்பு நிற ஆடைகளும் தானமாக வழங்கலாம். இப்படி தானம் செய்வதால் முருகப்பெருமானும் மகிழ்ச்சி அடைவார். செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதை எல்லாத்தை விட நாளைய செவ்வாய்க்கிழமை என்று ஒருவர் நீங்கள் மௌன விரதம் அனுஷ்டிட்டிங்கன்னா யாகசாயுத பலனை நீங்கள் அடைய முடியும். அதாவது செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு விவாதங்களையும் ஈடுபடாமல் அப்படியே விவாதம் செய்தாலும் அது நிச்சயம் தீமையில் சென்று முடியுங்கிறத புரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணி நாளை நாள் வாயே பேசாமல் மௌனமாக விரதம் அனுஷ்டிக்கணும். அப்படி இருந்தாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். ஸோ தை செவ்வாங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கிறதுனால தான்
உங்களுக்கு இந்த வீடியோவில் இதை வந்து ஷேர் பண்ண இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து நாளைய இந்த செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.